மற்றும் நீலகிரி மாவட்டம் உதகையில் உள்ள அரசு தாவரவியல் பூங்காவில் கடந்த 10ஆம் தேதி 126வது மலர் கண்காட்சியானது கோலாகலமாக துவங்கியது. இந்த ஆண்டு நடைபெற்ற மலர் கண்காட்சியில் சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் 65,000 மலர் தொட்டிகளில் பல லட்சக்கணக்கான வண்ண மலர்கள் பூத்து குலுங்குவதை மலர் மண்டபத்தில் அடுக்கி வைத்து காட்சிப்படுத்தப்பட்டது. அதே போல 2.5 லட்சம் ரோஜா மலர்களை கொண்டு பிரம்மாண்டமாக வடிவமைக்கப்பட்ட டிஸ்னி வேர்ல்டு ஊட்டி மலரையில் ஆக்டோபஸ், காளான் போன்ற தேனி போன்ற அலங்கார வடிவமைப்புகளும் சுற்றுலா பயணிகளுக்காக வடிவமைக்கப்பட்டு காட்சிப்பட்டிருந்தது. இதனை வந்து உதகைக்கு மலர் கண்காட்சியை கண்டு ரசிக்க வந்த சுற்றுலா பயணிகள் இந்த அலங்காரங்களை கண்டு ரசித்து செல்பி புகைப்படங்களை எடுத்து இந்த மலர் கண்காட்சியை கண்டு ரசித்து வந்தனர். இந்த நிலையில் கடந்த 10ஆம் தேதி துவங்கி 20ஆம் தேதி பரிசளிப்பு விழாவுடன் மலர் கண்காட்சி நிறைவடைந்த நிலையில் சுற்றுலா பயணிகளின் வருகை காரணமாக மேலும் 6 நாட்களுக்கானது மலர் கண்காட்சி நீட்டிக்கப்படும் என மாவட்ட நிர்வாகம் உத்தரவிட்டதை தொடர்ந்து பூங்கா நிர்வாகம் மலர் அலங்காரங்களால் சேதமடைந்த மலர்களை அகற்றி பராமரித்து பூங்காவிற்கு வரும் சுற்றுலா பயணிகளுக்கு வந்து இந்த அலங்காரங்களை காட்சிப்படுத்தும் பணிகள் வந்து தொடர்ந்து ஈடுபட்டு வந்தனர். இந்த நிலையில் உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் இந்த ஆண்டு 15 நாட்களுக்கும் மேலாக நடைபெற்று வந்த இந்த மலர் கண்காட்சி நேற்று மாலை வரை 2,27,028 பேர் வந்து பூங்காவிற்கு வருகை புரிந்து மலர் கண்காட்சியை வந்து கண்டு ரசித்துள்ளனர். அது மட்டுமல்லாமல் பூங்கா நிர்வாகம் சார்பில் தொடர்ந்து இந்த மலர் கண்காட்சியானது பராமரிக்கப்பட்டு வந்த நிலையில் இன்று மாலையுடன் இந்த மலர் கண்காட்சியானது நிறைவடைவதால் ஞாயிறு விடுமுறை தினமான காலை முதல் ஏராளமான சுற்றுலா பயணிகள் பூங்காவிற்கு வருகை புரிந்து உதகையில் நிலவும் மிதமான காலநிலையில் மலர் அலங்காரங்கள் மற்றும் மலர் மரத்தில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ள மலர் தொட்டிகளில் பூத்துக் குலுங்கும் வண்ண மலர்களை கண்டு ரசித்து செல்பி புகைப்படங்களை எடுத்து மகிழ்ந்து வருகின்றனர்.